இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பொட்டேட்டோ வித் பாலக் கிரேவி செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கீரை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி கட் பண்ணி அலசி வச்சுருக்கிற கீரையை சேர்த்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பாயில் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ கிளறிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கீரையை எடுத்து கூலிங்கான தண்ணியில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சடனாக கிரேவி செய்கிறதுனால நான் கூலிங் வாட்டரில் சேர்த்துக்கிறேன் கீரையை. அப்போ தான் நான் சீக்கிரமாக கிரைண்ட் பண்ண முடியும். இப்போது கூலிங் வாட்டரில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போது சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பாலக் வேக வச்சோம் இல்லையா, அதனுடைய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போது பொட்டேட்டோவும் வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்ட்டுக்காக நான் ஒரு துண்டு பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது பாலக் வித் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த கிரேவி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.